ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான கோதுமை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். வாங்க, ஒரு பாத்திரத்தில் நான் முதல்ல கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். ஒரு 1.5 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துப்போம். கூட ஒரு 1/2 கப் அளவில் ஒரு மைதா சேர்த்துக்கலாம். 1/4 கப் அரிசி மாவு, அப்புறம் 2 ஸ்பூன் அளவு ரவை. இது கூட இதுக்கு தேவையான உப்பு முதல்ல சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம பத்தலைன்னா பின்னாடி கூட சேர்த்துக்கலாம், ஆனால் இதுவே கரெக்டாக இருக்கும். இது கூட ஒரு பிஞ்ச் அளவு சோடா மாவு சேர்த்துப்போம். ரொம்ப வேண்டாம், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நான் குட்டி ஸ்பூனில் கொஞ்சோண்டு தான் சேர்த்துருக்குறேன். இது வந்து நம்ம வேகிறதுக்கு சீக்கிரம் வெந்துடும், மொத்தமாக இல்லாமல் சீக்கிரமாக வெந்துடும். 1/4 ஸ்பூன் அளவு சீனி. நம்ம சீனி சேர்க்கும் போது அந்த ஒரு லைட்டாக ஸ்வீட்னஸோட நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம தோசை மாவு இல்லை, டக்குன்னு நம்ம தோசை சொன்னோன்னா இது மாதிரி ஹெல்த்தியாகவே நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் நம்ம ரைஸ் தோசையை விட இது நல்லாவே இருக்கும். முதல்ல தண்ணி கொஞ்சமாக விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அப்புறமா தோசை மாவு பதத்துக்கு நம்ம தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம நிறைய தண்ணி விட்டுட்டோம்னா நிறைய அங்கங்கே கட்டியாக நிற்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி இது மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு தண்ணியாக இது போல் ஒரு ஸ்ட்ரக்சராக நம்ம எடுத்துப்போம். இது வந்து கொஞ்சம் இதை விட தண்ணி இருந்தாலும் நல்லா இருக்காது, இது நம்ம சட்டியில் விடும்போதே திரண்டுட்டு வந்துடும். இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருவோம், ஊறிட்டுருக்கட்டும். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சாதாரணமாக தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிட வேண்டியது தான். ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். தோசை மாவு இல்லாத நேரத்தில் இது மாதிரி டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இல்லை நம்ம நெய் விட்டு நார்மலாக தோசை சுடுவோம் இல்லையா, அதே மாதிரி நெய் விட்டு நல்லா கிறிஸ்பியாக சுட்டு எடுத்துட வேண்டியது தான். பொதுவாக வீட்டில் குழந்தைங்க இல்லைன்னா நம்ம கூட அந்த கோதுமை தோசை சாப்பிடும்போது ஒரு மாதிரி விழுவிழுன்னு இருக்கும், கனமாக இருக்கும், அதை நம்ம சாப்பிட மாட்டோம், அவ்வளோ விரும்ப மாட்டோம். இது மாதிரி ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். எல்லாருமே வீட்டில் இருக்க பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ கிறிஸ்பியாக வெயிட்லெஸ்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவசியம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் சுட சுட சர்வ் பண்ண வேண்டியது தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.